வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 27 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: தென்கிழக்கு தெற்கு திசை காற்று, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று தொடங்கியிருக்கு. ஆக இந்த காற்றின் காரணமாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா, கர்நாடகாவில் வெப்பம் உயரும். தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து குறைந்த வெப்பமே நீடிக்கும். உயரழுத்த காற்றும் உள்ளே இணைகிறது வடகடலோரத்தில். இதனால வடகடலோரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் பனிப்பொழிவு கூட அதிகாலையில் காணப்படுகிறது. இந்த உயரழுத்த காற்றும் தென்கிழக்கு திசை காற்றும் இணைவதன் காரணமாக அதிகாலை நேரத்தில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வடகடலோரத்தில் மேகமூட்டமும் நன்றாகவே உருவாகி பனிப்பொழிவுடன் இணைந்த மேகமூட்டம் அதிகாலையில் காணப்படுகிறது. புரியுதுங்களா? இப்போ இதை தான் நம்ம இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லுவாங்க, அதிகபட்ச ஈரப்பதமும் அதிக வெப்பமும் மாறி மாறி நிலவறதுனால அசௌகரியம் ஏற்படும் அப்படிம்பாங்க. அதாவது உயரழுத்தம் இருந்தாலே அதிகபட்ச ஈரப்பதம் இருக்கும். அப்படியே மதியத்தில் அந்த ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கீழடுக்கில் அது அனல் காற்றாக மாறி மேற்கு மாவட்டங்கள், அதாவது வேலூர், சென்னையில் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட கல்வராயன் மலை பகுதியை ஒட்டிய பகுதி ஒட்டிய பகுதியில் மேற்கு பகுதி, திருவண்ணாமலை மேற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் திருச்சி, சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு, கரூர், திண்டுக்கல் மேற்கு பகுதி மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல் கிழக்கு பகுதியும் தான், திண்டுக்கல், மதுரை மற்றும் விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டத்தில் கொஞ்சம் இந்த மத்திய பகுதியில் வெப்பம் கூடுதலாக இருக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் சுற்று வட்டாரத்தில் நல்ல மழை பொழிவு நேற்றைக்கு கொடுத்தது. இனிமேல் அங்கே மழை தாங்க. தென் மாவட்டங்களில் தொடங்கி விட்டது மழை. இனிமேல் மே மாதம் முழுவதுமே மழை இருந்து கொண்டே இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கிய இடத்துல அடுத்தது எங்கே தொடங்கும்? இப்போ இன்றைக்கு தேதி 27, 28ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் இன்றைக்கு மழை பொழிவு தொடங்கும். இன்றையிலிருந்தே அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து மே மாத இறுதி வரைக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும். மாலை இரவு மழை. சரி, 28ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதியில் 28ஆம் தேதி தொடங்கலாம். ஒருவேளை குறைந்த பரப்பில் தொடங்குனுச்சுன்னா 29ஆம் தேதி பரப்பில் தொடங்கும். இந்த கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய்க்கு 30ஆம் தேதி வாய்ப்பு உறுதியாக இருக்குது. புரியுதுங்களா? 28, 29, 28 தேனிக்கு அதாவது வால்பாறை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி தொடங்கும். 28 திருமூர்த்தி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடங்கலாம். 29 வாய்ப்பு அதிகம். 30ஆம் தேதி கண்டிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்திலையும் நீலகிரி மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கிடும். 30ஆம் தேதி ஏப்ரல் 30. இதில் ஒதுக்குதல் இருக்கும். ஆனால் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும். ஒதுக்குதல் என்பது குறையும். படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும், ஒதுக்குதல் என்பது குறையும். அப்படி இருந்தாலும் ஒதுக்குதல் இருக்கும். தினம் ஒரே இடத்துல மழை பெய்யாது. ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும் பொழுது அந்த 28 அல்லது 29 கூடுதலாகும் பொழுதோ, பரப்பில் அதிகரிக்கும் பொழுதோ, அல்லது 30 அல்லது 1, 2, 3 நன்றாக பரப்பில் அதிகரித்த பொழுதோ மழை பொழிவு உங்களுக்கு கிடைச்சிடும் மேற்கு மாவட்டங்களில். அப்படி இருந்தும் கூட தினசரி ஒரே இடத்துல பெய்யாது. ஒரு உதாரணத்துக்கு 29, 30, 1, 2, 3 அந்த 5 நாளில் ஏதாவது ஒரு நாளாவது உங்கள் இடத்துல மழை பொழிவு பொழிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுருங்க. அதே நேரத்தில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஈரோடு, நீலகிரி, சேலம், நாமக்கல் கூட சேர்த்து நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் 30 மற்றும் 1, 2, 3 இந்த தேதிகளில் பரவலாகிவிடும் மழை. 29 கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு வாய்ப்பு இருக்குது. 30 உறுதியாக இருக்குது. 1, 2, 3 உறுதியாக இருக்குது. தொடர்ந்து மழை. அப்போ அந்த எங்கெல்லாம் நம்ம இந்த தேதி சொல்கிறோமோ அதிலிருந்து மாத இறுதி வரைக்குமே, மே மாத இறுதி வரைக்குமே, தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்குமே மழை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒதுக்குதலோடு தான் இருக்கும். கோடை மழை, தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டா நீ சிஸ்டம் வரும்பொழுது தொடர்ந்து இருக்கும். சிஸ்டம் விலகுனா வேறு இடத்துக்கு போகும். ஆக மழை இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நல்ல மழை பொழிவு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததுனாக்க நீங்கள் அச்சப்படுவது போல, அதாவது உலக வானிலை வல்லுநர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த அச்சமூட்டக்கூடிய என்ன சூப்பர் எல்லினோ என்ற தகவலையோ
அல்லது அந்த தகவலாலோ அல்லது தொடர்ந்து செப்டம்பர் வரைக்கும் கடுமையாக வெயில் இருக்கும் என்ற தகவலாலோ நீங்கள் அச்சப்பட்டு கொண்டு எனக்கு கைபேசி அழைச்சிட்டே இருக்கீங்க. அந்த அச்சத்தை போய்க்கிருங்க. மே மாதம் நல்ல மழை இருக்கும். அதனுடன் தொடர்ந்து ஜூன் மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழை சிறப்பாகத்தான் இருக்கும். புரியுதுங்களா? சரி, அது தொடர்பாக இந்த அறிக்கையில் இறுதியில் நான் சொல்கிறேன். ரைட். அடுத்தது, பிற உள் மாவட்டங்கள் எப்போ மழை பொழிவு தொடங்கும்? தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்றைக்கு ஏற்கனவே தொடங்கி இருக்கு, குறைந்த பரப்பில் பெய்து கொண்டிருக்கு. படிப்படியா அந்த மழை அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நீலகிரி வரைக்கும் தொடங்கிய பிறகு தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு 30ஆம் தேதி ஒரு சில இடங்கள்லையும், 1ஆம் தேதி 2ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்புல தென் மாவட்டங்கள்லையும், 3ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களின் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்லையும், 4ஆம் தேதியிலிருந்து வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதாவது உங்களுக்கு எளிதில் ஒரு நினைவு வைத்துக் கொள்வதற்காக நான் சொல்றேன், தேர்தல் வாக்கு என்னும் நாளிலிருந்து பரவலாகிறது மழை. அன்றைக்கு அக்னி நட்சத்திரமும் தொடங்குது. அக்னி நட்சத்திரத்தை அதை வெப்பத்தை விளக்கும் வகையில், அக்னி தெரியாத வகையில், அப்படியே தெரிந்தாலும் ஒரு நாள் பெய்கிற மழையில் அடுத்த நாள் வெயில் சூடு தெரியாமல் புழுக்கம் மற்றும் லேசாக இருக்கும். அவ்வளவுதான். மேகமூட்ட வானிலை, பெருசாக ஒரு வெயில் தாக்கம், அக்னி என்கின்ற மிரட்டல் என்பது நீங்கள் எதிர்பார்ப்ப மிரட்டலை விட ஒன்றுமே இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் கிழக்கு கடலோரம் வெப்பம் உயரப்போகிறது, மேற்கு மாவட்டங்கள்ல மழை பெய்ய போகுதுன்னு சொல்றீங்க, கிழக்கு வெப்பம் உயரப்போகுங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. உண்மையா அப்படின்னு அச்சப்படுறீங்க. எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? வானிலை ஆய்வு நிறுவனம் கூட சொல்லியிருந்தாங்க 37 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் உயரும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை ஒரு மிரட்டு மழை தோனியில கடும் வெப்பம் நிலவ போகிறது, 37 டிகிரி செல்சியஸ் ஆக உயரும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன செய்யணும்னா பயப்படுறீங்க. 37 என்பது எவ்வளவு? 37 என்பது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். 98 என்பது 100 டிகிரிக்கு கீழே தான். இதுவும் எல்லா நாளும் இருக்காது. பெரும்பாலும் 35, 36 தான் இருக்கும். 36 என்பது 96.8. 36க்கு கீழே 36 வரைக்கும் தான் இருக்கும். 37 போனாலும் 98 அது ஏதாவது ஒரு நாள் இருக்கும். ஏன்னா தென்கிழக்கு திசையிலிருந்து, உதாரணத்துக்கு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி ராமநாதபுரத்தில் நுழையக்கூடிய இந்த காற்று டெல்டா மாவட்டங்களின் தெற்கிலிருந்து டெல்டாவின் வடக்கு பகுதி வழியாக வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்துக்கு நோக்கி பயணிக்கும். அப்போ இந்த டெல்டா வெப்பத்தை கொண்டு வந்து வேலூர்லையும் திருத்தணிலையும் உயர்த்தும். ஆனா தென்கிழக்கு திசை காற்று என்ன செய்யும்னா சென்னைக்கு வெப்பத்தை உயர்த்தாது. தொடர்ந்து 24 ஹவர்ஸ் இந்த கடற்காற்று வந்துட்டே இருக்கும். அதனால மழையையும் கடலோரத்துக்கு கொண்டு வரதுல கொஞ்சம் எதிர்க்கும், வெப்பத்தை குறைச்சி வச்சிருக்கோம், அளவா வச்சுக்கோம். புரியுதுங்களா? கிழக்கு திசை தென்கிழக்கு திசை காற்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும், வெப்பத்தை அளவா வச்சிருக்கோம், கூட்டாது. மே மாதம் 15 தேதி வரைக்கும் வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய நிகழ்வு வரைக்கும், வங்கக்கடல்லையே நிகழ்வு உருவானாலும் அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாக போகுது. அதனால மேற்கு திசை காற்று மிக வேகமாக உள்ள வந்துடாது. வந்தா எங்க வந்து எதிர்க்கும் 2 காற்றும் சந்திப்பு என்பது அந்த ஈரோடு, கரூர், இங்கேயே கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திக்கும். அது மேலே கிருஷ்ணகிரி, தருமபுரியில் விட்ட தென்கிழக்கு திசையும் மேற்கு திசையும் எங்க சந்திக்கும்? கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கல்வராயன் மலைப்பகுதி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தில் போய் சந்திப்பு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஆனால் தென்கடலோரத்தில் கூட அப்பப்போ மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கும் அப்பப்போ மழைப்பொழிவை கொடுக்கும். வடகடலோரத்திற்கு இந்த தென்கிழக்கு திசை காற்று மழையை கொஞ்சம் எதிர்க்கும். இருந்தாலும் முதல் வாரத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கை நாளுக்கு பிறகு உள்ள நாட்கள்ல, அதாவது 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த தேதிகளில் போராடி, அதாவது திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் வரக்கூடிய மழை காஞ்சிபுரத்துக்கு வந்துடும். காஞ்சிபுரத்துக்கு வந்து தாம்பரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து அப்படியே தாம்பரத்தை நோக்கி முன்னேறுவதில் கடும் போராட்டம் இருக்கும். ரொம்ப போராடி ஒரு சில நாள் வந்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் முதல் வாரத்தில், பிற்பகுதியில் 2வது வாரத்தில். ஆனால் மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு தென்கடலோரத்தை விட டெல்டாவுக்கு குறைவாக இருக்கும், டெல்டாவை விட வடகடலோரத்துக்கு குறைவாக இருக்கும். இருந்தாலும் இந்த முதல் வாரம் மட்டும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப போராடி வரும். ஆனால் மேற்கு மாவட்டங்களில் தினசரி மழை தான். கேரள எல்லையோர பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தினசரி மழை தான். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு தினசரி மழை தான். என்றைக்கு தொடங்குதோ அன்றிலிருந்து தினசரி மாலை இரவு இடிமழை பொழிவு வந்துட்டே இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். தினம் இன்னைக்கே பெய்யும், 3ஆம் தேதியே பெய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு கூடாது. இன்று பெய்யவில்லை என்றால் நாளை பெய்யும் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். ஆனால் பெய்யும். ஏன்னா இந்த எங்காவது ஒரு இடத்துல ஒதுக்கக்கூடிய இடத்துல நீங்க என்ன செய்யணும்னா மனச்சோர்வு அடைஞ்சிருவீங்க.
தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. கோடையில் நல்ல மழை இருக்குது. கோடையில் நல்ல மழை இருக்குது. கோடை வெயில் இனிமேல் ஏற்கனவே இருந்த வெப்பம் தான். இப்போ பொள்ளாச்சியிலலாம் 102, 103, 104 வரைக்கும் போயிடுச்சு. 105க்கு மேலே போகாதுன்னா 106 வரைக்கும் தான் போயிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. 110 போயிருக்கு. நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டீங்க. ஒருத்தர் கூட என்ன பேசினார், என்ன சார் வெப்பம் 104க்கு மேலே போகாதுன்னு சொன்னீங்க, 106 போயிட்டு அப்படின்னாங்க. ஒரு நாள் ஏறலாம், ஆனால் அது தொடர்ந்து நீடிக்காதுன்னு சொன்னோம். புரியுதுங்களா? அதுவும் ஒரு இடத்துல மட்டும்தான், கரூர் பரமத்தில் மட்டும்தான் நீடித்துட்டுருச்சு. 103, 104, 105க்கு மேலே போகலை. கடலோரம் இன்னும் 100ஐயே தொடலை. ஆனால் நீங்கள் இரவு நேரத்தில் குளிராகவும், அதாவது உயரழுத்தம் இருக்கிறதுனால இரவு நேரத்தில் குளிராகவும், கொஞ்சம் பனிப்பொழிவு மாதிரியும், கொஞ்சம் மேகமூட்ட வானிலை அதற்கு பிறகும் வெப்பம் உயரும்பொழுது நம்ம உடம்பு அந்த திடீரென்று உயரக்கூடிய வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏசி குளிர்சாதன வசதியிலே இருந்துட்டு திடீர்னு வெளில எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒத்துக்குமா? ஏற்றுக்கொள்ளாத உடம்பு. அதே போல தான் இப்போ இருக்குது கடலோர மாவட்டங்களில். உண்மையாக சொன்னால் 100 டிகிரியே நெருங்கவே இல்லை, 100 டிகிரியே தாண்டவே இல்லை. ஆனால் மேற்கே போக போக திருச்சிக்கு மேற்கே தான் வெப்பம் அதிகமாக இருக்குது. இந்த நிலை தொடரும். இனிமேல் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெப்பம் குறையும். இப்போ இருக்கிற வெப்பம் தினசரி ஒவ்வொரு டிகிரியாக குறைஞ்சி மழை வரப்போகிறது. 29, 30லேருந்து எதிர்பார்க்கலாம். மேற்கு மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தொடங்கி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை, பிறகு மேற்கு மாவட்டங்கள், பிறகு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், பிறகு தென் கடலோரம், பிறகு மத்திய உள் மாவட்டங்கள், பிறகு டெல்டா மாவட்டங்கள், பிறகு வடகடலோரம் வரைக்கும் அப்படியே படிப்படியாக வரும். மே மாதம் முதல் வாரத்தில் தொடங்கி முதல் வாரத்தின் பிற்பகுதியில் தீவிரமடைந்து 2வது 3வது வாரத்தில் 4வது வாரம்னா நல்ல மழை இருக்குது. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழையில் அது எந்த மாற்றமும் இல்லை. வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கும். அரபிக்கடலில் கண்டிப்பாக நிகழ்வு உருவாகி கேரளா கடலோரத்துக்கு வரும். பொறுத்திருந்து பாருங்க. மே மாதமே தென்மேற்கு பருவமழை போலவே மழை பெய்ய போகுது. ஆனால் நீங்கள் இதை மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி சில இடங்களில் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். அதுக்காக நீங்கள் கொட்டி சில இடங்களில் வயலையே நிரப்புங்க. புரியாது உங்களுக்கு, சொன்ன புரியாது, நடக்கும் பாருங்க. சில இடங்களில் வயலையே கொஞ்சம் நல்ல நிரப்பும். ஆனால் அதே பக்கத்தில் கொஞ்சம் குறைவாக பெய்யும். சில இடங்களில் ஒதுக்கும். அந்த ஒதுக்கிய இடத்துல அடுத்த நாட்களில் பெய்யும். சில இடங்களில் ரொம்ப குறைவாகவே பெஞ்சிட்டு போயிடலாம். இது கோடை மழை. புரியுதுங்களா? ஆக எதற்கும் நாம் தயாராகி இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு தான் மேற்கு மாவட்டங்களில் அடிக்கடி மழை இருக்குது. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. கோடை மழை அணைகளை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில அணைகள் நிரப்பி வழிய விடாது, ஏற்றும். அணைகளை நிரப்புனா நிரம்பி வழிய விடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும். ஆகவே இப்படிப்பட்ட வானிலை அமையப் போகிறது. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் அணைகளை நிரப்பும். இந்த பற்றாக்குறை, இந்த கவலை எல்லாம் விட்டுருங்க. வெயில் இதெல்லாம் பல்வேறு தகவலை போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். வானிலை இருந்து ஏர்போர்ட்டில் இருக்கேன், அதனால் அந்த சவுண்டு. சென்னையில் இருக்கேன். இப்போது நாளைக்கு வந்துடுவேன் ஊருக்கு. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்யுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.